ஆங்கிலம் எளிமையாக வாசிக்க பயிற்சி. இது 3வது வீடியோ. ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஏற்கனவே 2 வீடியோவில் நீங்கள் சில உச்சரிப்புகளை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த 5 வவல் லெட்டர்ஸ் AEIOU இந்த எழுத்துக்களுக்கு என்ன உச்சரிப்பு பேசிக்காக அடிப்படையாக கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அப்படி இல்லைன்னா கூட இந்த வீடியோவில் இன்னும் கூட கொஞ்சம் விளக்கம் சொல்லுகிறோம். இதை கவனித்தாலும் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கப்படுகிறது, இந்த 5 எழுத்துக்கள், அதாவது தமிழில் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆங்கிலத்தில் பயன்படுகிற இந்த 5 எழுத்துக்கள் தான். இந்த 5 எழுத்துக்களுடைய உச்சரிப்பு அதை நல்லா கவனித்து கற்றுக்கொண்டால் அப்புறம் நீங்கள் தான் ராஜா. சரியா? உண்மையை தான் சொல்கிறேன். இந்த 5 எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் வார்த்தையில் எப்படிலாம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அப்புறம் இங்கிலீஷு ரொம்ப ஈஸி தான். அதை வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? இந்த எழுத்து AEIOU என்றாலும் அதனுடைய உச்சரிப்பு பெரும்பாலும் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த முதல் எழுத்து இது ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த எழுத்து ஏ என்று உச்சரிக்கப்படுகிறது. இது ஈ, இது ஓ, இந்த எழுத்து ஊ, அப்படியாக உச்சரிப்புகளை பெறுகிறது. சில நேரங்களில் மாற்றம் அடைவது உண்டு, கொஞ்சம் மாறுவது உண்டு. அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் படிப்படியாக கற்றுக்க போகிறீங்க. இப்போ இங்கே அதை தமிழ்லையும் கொடுத்துட்டேன் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஏ என்ற எழுத்து அ ஆ ரெண்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா சில வார்த்தைகளில் ஆன்ற உச்சரிப்பு வருது, சில வார்த்தைகளில் ஆன்ற உச்சரிப்பு வருது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்தெந்த வார்த்தையில் உச்சரிப்பு வருது அப்படின்னு நம்ம கற்றுக்குவோம். ரொம்ப வார்த்தைகள் எடுத்த உடனே ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் கற்றுக்க தேவையில்லை. ஒரு 5 வார்த்தை கற்றுக்கிட்டாலே அடுத்து 50 வார்த்தையினுடைய உச்சரிப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக படிக்க ஆரம்பிப்பீங்க. 50 வார்த்தையை நீங்களே கற்றுக்குவீங்க. 50 வார்த்தையை கற்றுக்கிட்டால் 500 வார்த்தை ஈஸியாகிடும். அதுவும் உண்மை தான், நான் சும்மா சொல்லலை. அது மாதிரி இந்த எழுத்து ஈ என்ற எழுத்து ஏ என்று உச்சரிக்கப்படுகிறது, ஏ என்றும் உச்சரிக்கப்படுகிறது. அது வார்த்தைகளை பொறுத்து. அதோட சில வார்த்தைகளும் நான் உதாரணம் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அடுத்தது இந்த எழுத்து ஐ என்ற எழுத்து, இது ஈ என்று உச்சரிக்கப்படுகிறது, சில வார்த்தைகளில் ஈ என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த ஓ என்ற எழுத்து ஓ என்று உச்சரிக்கப்படுகிறது, சில வார்த்தைகளில் ஓ என்றும் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது இது யூ என்ற எழுத்து, சில வார்த்தைகளில் ஊ என்று உச்சரிக்கப்படுகிறது, சில வார்த்தைகளில் ஊ என்றும் உச்சரிக்கப்படுகிறது. இப்போ இங்கே அதுக்கு வார்த்தை உதாரணம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா மட்டும் போதாது, இதை என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் புக்கில் எழுதி பாருங்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் எழுதி நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். ஒரே வார்த்தையை 5 தடவை எழுதி பாருங்கள், அதை உச்சரித்து பாருங்கள். அது மனசில் பிடிப்படலைன்னா மறுபடியும் அந்த வீடியோ போட்டு கேட்டு பாருங்கள். இதை விடக்கூடாது அப்படின்னு ஒரே தீர்மானத்தோடு நீங்கள் அதை முடிங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏ என்ற ஆங்கில எழுத்து, அதுக்கு ஆ என்ற உச்சரிப்பு ப்ராக்கெட்டில் ஆ கொடுத்துருக்கேன் பாருங்கள். எந்தெந்த வார்த்தையில் வருது, அட், ஏடி, அட். அடுத்தது ஏஎன்டி, அண்டு. சரியா? இந்த வார்த்தை என்னது, அண்டு. நான் ஒரு வார்த்தையாக வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். சரியா? இது அட், அண்டு. அடுத்தது இந்த ஏ என்ற எழுத்து ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், அதையும் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். கார், மார்க், ஜார், டார்க். அதை அடுத்து இந்த எழுத்து ஈ என்ற எழுத்து ஏ என்று உச்சரிக்கப்படுது. அதை முதல்ல நான் கொடுத்துருக்கேன், ஏ. அடுத்தது ஏ என்ற குறில் எழுத்தை கொடுத்துருக்குறேன். இந்த ஏ என்ற உச்சரிப்பு எங்கே வருதுன்னா, தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதும்போது அது மாதிரி வருது. இங்கே பாருங்கள், மேட்டூர். மேட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அணைக்கட்டு இருக்கு இல்லையா, மேட்டூர் டேம், மேட்டூர் அணைக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த ஊர் மேட்டூர்.
இங்கே இந்த ஈ என்ற எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது. அடுத்தது வேலூர். வேலூர் என்ற வார்த்தையில் ஈ என்ற எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது. இதை வெள்ளூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே இந்த ஈ என்ற எழுத்து ஏ என்ற உச்சரிப்பை பெறுகிறது. எங்கே? இந்த வார்த்தைகளில் பென், PEN, பென். இந்த ஈ என்ற எழுத்து ஏ என்ற ஓசையை பெறுகிறது. நான் சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இது உங்களுக்கு தெரியும். மேட்டூர், வேலூர் இதெல்லாம் தெரியும். இதை கவனிங்க.